ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு மக்கள் நலவாழ்வுத்துறையில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதை டிஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் இருக்கலாம், பட் த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வில் பி இன் கோயம்புத்தூர். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, ஃபீஸும் கிடையாது. லாஸ்ட் டேட் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தான் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அப்ளிகேஷன் ஆஃப்லைன் மோட் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 60,000. ஓகேங்களா? அது குறைஞ்சபட்சம் ஒரு 19,000 வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு சில இது பற்றி, அதாவது நான் முன்னாடி இதில் தமிழில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், லைக் மெடிசன், எம்எஸ்சி, பிஎஸ்சி இன் மைக்ரோபயாலஜி. அதாவது அது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். மெடிசன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 60,000 கொடுக்குறாங்க பர் மந்த்து. சப்போஸ் எம்எஸ்சி பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 19,300 சம்திங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் பிடிஎஃப்பில் ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நேம் ஆஃப் த போஸ்ட், நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நான் இது எல்லாமே பிடிஎஃப் எல்லாமே நான் இதை முடிச்சது உடனே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இது எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்க்கலாமா? இது நான் டைம் சொல்லிடுறேன். முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய நேம், தென் உங்கள் ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த். அந்த டேட் ஆஃப் பர்த் என்ன இதில் அப்படின்னா டேட்டு, மந்த்து, இயரு அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் மேக்ஸிமமாக எவ்வளோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க, பர்சன்டேஜ், அதாவது எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ எம்பிஹெச்ஓ நீங்கள் என்ன பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க, அதாவது உங்கள் காலேஜில் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மார்க்ஸு, அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மார்க்ஸ் நீங்கள் இந்த பிடிஎஃப் அப்ளை கொடுக்கும்போது அதுவும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் சொல்கிறேன் பின்னாடி அதை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது மார்க்ஸு. கம்யூனிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, ரெசிடென்ஷியல் அட்ரஸ், இப்போ நீங்கள் என்ன அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் எழுதணும். தென் ஆதார் கார்டு. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், வேலிடான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் கொடுங்க, ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கோவிடில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனோட சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, என்ன பிளேஸு, என்ன சென்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் கடைசியாக இங்கே பிளேஸு, டேட்டு, தென் லாஸ்ட்டாக உங்களுடைய சிக்னேச்சர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கொடுக்கணும். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். என்னான்னு சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்கே இங்கே நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணாலும் இருங்க, பட் இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ டோட்டலாக 6 போஸ்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே 1 by 1 பார்க்கலாம் டீட்டெயில்டாக. ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. ஓகேங்களா? சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன வேக்கன்சி அப்படின்லாம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மி, ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரோட்ரி இன்டர்ன்ஷிப்பும் முடிச்சிருக்கணும், எம்பிபிஎஸோட இன்டர்ன்ஷிப்பும் முடிச்சிருக்கணும், 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஓகேங்களா? அதாவது கம்ப்யூட்டரில் பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பல்மனரி மெடிசன், எம்டி இன்டர்னல் மெடிசன் இது எல்லாமே முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
பர் மந்த்து எவ்வளோ சேல்ரி அப்படின்னா 60,000ங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் டாக்டராக வேலை பார்க்கும்போது நிறையாவே சேல்ரி இருக்கும். பர் மந்த் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 60,000 வந்துட்டு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் போஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. வேக்கன்சி வந்துட்டு 1. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸில் வந்துட்டு ஒரு கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும், பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் வந்துட்டு கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அதனோட சர்டிஃபிகேட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு 2 வீலர் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கணும், லைசன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இதனோட சேல்ரி பார்த்தோம் அப்படின்னா 19,800, 19,800 ரூபாய் வந்துட்டு சேல்ரி ஆஃபர் பண்ணுறாங்க. 3வது போஸ்ட் என்ன போஸ்ட்னா சீனியர் டியூபர்குலோசிஸ் லெபார்டரி சூப்பர்வைசர் போஸ்ட்டுங்க. இதில் வந்துட்டு டிப்ளமோ, அதாவது மெடிக்கல் லெபார்டரியில் ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2 வீலர் டிரைவிங் லைசன்ஸ், பர்மனெண்ட் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு மினிமம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேல்ரி பார்த்தோம் அப்படின்னா 19,800, 19,800 ரூபாய் சேல்ரி ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு சீனியர் லேப் டெக்னீஷியன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா மெடிக்கல் மைக்ரோபயாலஜி, அப்ளைடு மைக்ரோபயாலஜி, என்ன வேணாலும் இருக்குது, ஜென்ரல் மைக்ரோபயாலஜி சம்மந்தப்பட்ட இதில் வந்துட்டு எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி கூட முடிச்சிருக்கலாம், அதுவும் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த எலிஜிபிள் தான். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாக்டீரியாலஜி, டிபி பாக்டீரியாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் 3 இயர்ஸ் வந்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5 இயர்ஸ் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ரி வந்துட்டு பார்த்தோம், ஸ்டார்டிங் சேல்ரி வந்துட்டு 25,000 ரூபாய் வந்துட்டு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்னென்னா லேப் டெக்னீஷியன் போஸ்ட். இதில் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் 12th முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அது அந்த டிப்ளமோ 12th முடிச்சிருக்கலாம். டிப்ளமோ முடிக்கும் போது நீங்கள் எதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா லெபராட்டரி டெக்னாலஜியில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹையர் குவாலிஃபிகேஷனாக வந்துட்டு கிராஜுவேட்ஸ் தான் அவங்க வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா மேபி அது வந்துட்டு டவுட்டு தான். பட் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ இன் லெபார்டரி டெக்னாலஜி முடிச்சிங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சேல்ரி பொறுத்த வரைக்கும் 13,000 ரூபாய். இந்த எதுக்கு அப்படின்னா இந்த லேப் டெக்னீஷியனுக்கு சேல்ரி. நெக்ஸ்ட்டு டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டர், அதாவது டிபிஹெச்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கிராஜுவேட் இன் சயின்ஸ்னால் வந்துட்டு எனி சயின்ஸ் பிரான்ச்சஸில் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்மீடியட், அதாவது 12th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறு டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்டரில் நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இன்ஸ்பெக்டர்ஸ் கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸில் ட்ரைனிங் கோர்ஸாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான சேல்ரி பொறுத்த வரைக்கும் 13,100 ரூபாய் வந்துட்டு சேல்ரி ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டு பார்த்தோம் அப்படின்னா 65 வயசு வரைக்கும் இருக்கலாம், அதுதான் வந்துட்டு ஏஜ் லிமிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும் அப்படின்னு. கம்யூனிட்டி ரோஸ்டர் மெத்தடில் தான் வந்துட்டு அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன், அதாவது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் அதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க, அந்த டிகிரியோட சர்டிஃபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படின்னா 30 rupees போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் வந்துட்டு 2, ஓகேங்களா, இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ்.
ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். என்னைக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா 2/12 வந்து அடுத்த மாதம் 2 வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.